முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாகட்டும். இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தி இருக்குதுங்க. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருள் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில தான் கடல் நீர் வச்சிருக்காங்க. இதனால ஏற்படக்கூடிய நன்மை தீமைன்னு இனி வருகின்ற காலங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி இனி வருகின்ற காலங்களில் சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு கிரகநிலை மாற்றம் எப்படி அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா வேல் இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசியை சேர்ந்த நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா கூட்டத்துல முதன்மை பெற வேண்டும் நினைப்பீங்க. தலைமைத்துவ பண்பு உங்ககிட்ட அதிகம் இருக்குதுன்னே சொல்லாங்கண்ணா. சூரியன் ஆள்வதால உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தன்னால் எல்லாம் முடியுன்ற எண்ணமும் இயல்பாகவே இருக்குங்க. அனைவருடைய முன்வந்து செயல்படுவீங்க. அனைவரையும் கவரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குதுங்க. கோபம் உங்களுடைய பலவீனம் தாங்க. பேச்சில் கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்குது. மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. வாழ்க்கை துணையின் போக்கை மாற்ற முயற்சியும் செய்வீங்க. உங்க ராசிக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் தான். உங்களுடைய தன்மை பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசியாக இருப்பதான நிலையான தரம் கொண்டு இருப்பீங்க. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறம் தாங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பதம்னு அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சுக்கிரனே, கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும், தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாயினு, புதன் கலத்திர ஸ்தானத்தில் சனினு, ராகுன்னு லாபஸ்தானத்துல குருன்னு கிரக நிலைகள் அமைந்திருக்குதுங்க. இந்த மாதத்துல பயணங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. குருவினுடைய சஞ்சாரத்தின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை நீங்க எடுக்கலாம். மற்றவர்களிடம் கெட்ட பெயரை வாங்கக்கூடிய நேரம் இருக்கு. உணவு கட்டுப்பாடு ரொம்பவே அவசியங்க. குடும்ப நிம்மதி குறையக்கூடும். வீடு வாங்கணுக்கான செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியது கூட இருக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். லாபம் குறைய கூடுங்க. புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடிவை தரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதா இருக்குங்க. பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லதுதான். புதிய பொறுப்புகளை சுமையாக வந்து சேரும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடிந்துடுங்க. கலைத்துறையில இருப்பவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். வீண் கவலைகள் உங்களுக்குள்ள தோன்றுங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களால மன கஷ்டம் உங்களுக்கு ஏற்படலாங்க. மாணவர்களுக்கு கவனம் தடுமாறல் ஏற்படலாம். மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தைரியத்தையும் வெற்றியும் உங்களுக்கு அற்புதமாக அமைய போகுது. சூரியன், சுக்கிரன், செவ்வாயின்னு ஆதரவால தொழில் உறவுகளையும் முடிவெடுப்பதில் முன்னேற்றம் காண்பீங்க. சவால்களை சமாளித்து வெற்றி காணக்கூடிய நேரம் தாங்க இது. மாதத்துல சூரியனுடைய ஆதரவு உங்களுக்கு தன்னம்பிக்கையை உயர்த்திடுங்க. சுக்கிரனுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உறவுகளை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். செவ்வாய் 8வது வீட்டில் அமைய போகுவது பார்த்தீங்கன்னா உங்கள் முடிவுகளுக்கு வலுவை சேர்த்துடுங்க. சனி மீனத்தில் 9வது வீட்டில் இருப்பதால் நீண்ட கால இலக்குகளை முன்னேற்ற காண்பீங்க. ராகு கேதுவினுடைய தாக்கம் சில மனக்குழப்பங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் உங்கள் இயல்பான தலைமை பண்பு அதை சமாளித்து முடித்திடுங்க. தொழில் பொறுத்தவரை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய வாய்ப்புகளை தந்துடும். வேளாண்மை, கல்வி, கலை, அரசு, பொது நிர்வாகத் துறைகளில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைத்திடுங்க. அக்டோபர் முதல் வாரத்தில் சிறு தடைகள் வரலாம். ஆனால் சூரியன் ஆதரவாக இருப்பதால் திறமைகளை பறிச்சிடுங்க. வணிகம் பொறுத்தவரை புதிய திட்டங்களும் ஒப்பந்தங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமாக அமையும். பணியிடத்தில் உங்கள் தலைமைத்துவம் பாராட்டப்படுங்க. வேலை தேடுபவங்களுக்கு மாத இறுதியில் தான் நல்ல வாய்ப்பு கிடைத்திடும். குடும்பத்தை பொறுத்தவரை காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் உற்சாகமாக இருக்கலாம். சுக்கிரனுடைய ஆதரவால் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு புதிய உறவுகள் தொடங்க வாய்ப்பு இருக்குது. திருமணமானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க. ஆனால் உங்கள் அன்பான அணுகுமுறை அதை சரி செய்திடும். இந்த மாதத்தில் 27ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒன்று கூடங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க.
உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். மாத தொடக்கத்தையே மன அழுத்தம் இல்லைன்னா இதயம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றினா போதும். உடற்பயிற்சி செய்ய வேண்டும். யோகா இல்லைன்னா தியானம் மன அமைதியை ஏற்படுத்தி தருங்க. சனியினுடைய ஆதரவால் நீண்ட கால உடல்நலம் நன்றாக அமையும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பணவுறவு நிலையாக இருந்துடுங்க. முதலீடுகளை கவனமாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு கேதுவனுடைய தாக்கம் சிறு இழப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம். ஆனால் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதரவால் வணிக லாபமும் சேமிப்பும் அதிகரித்திடுங்க. பெரிய முதலீடுகள் நீங்கள் செய்வதாக இருந்தீங்கன்னா 27ஆம் தேதிக்கு பிறகு முயற்சிப்பது தாங்க நல்லது. இந்த மாதம் உங்கள் தலைமை பண்பையும் தன்னம்பிக்கையும் பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுவதற்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகுது. சவால்களை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நேரமும் இதுதாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் காண்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலைப்பளு குறைய தொடங்கும். குடும்பத்தில் இருப்பவங்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மறைமுக மன வருத்தம் நீங்கிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மாதத்தில் எல்லா காரியங்களும் சாதகமான பலனை தான் பெறுவீங்க. எதிலும் லாபம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. கடன் நோய் தீர்ந்திடும். திருமணம் தொடர்பான காரியங்களை நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றிய கவலை இனி இல்லாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை சாதகமான பலனை பெறுவீங்க. கடன் பிரச்சனை குறைய தொடங்கும். எதிர்பார்த்த பண உதவியும் பெறுவீங்க. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது தாங்க நல்லது. உத்தியோகத்தில் மிகவும் கவனத்தோடு செயல்படுங்க. மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி இருக்காது. மன வலிமை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது தாங்க நல்லது. கலைத்துறையில் இருப்பவருக்கு கடன் விவகாரங்களில் கட்டுக்குள்ள இருக்கலாம். அரசியலில் உள்ளவங்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்த்துடுங்க. மாணவர்கள் பாடங்களில் இருந்த சந்தேகம் இனி நீங்கிடும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வங்களுக்கு ஏற்ற நிறைந்த காலம் தாங்க இது. தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இது அமையும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் காண்பீங்க. தங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சேருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகிடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்பளு குறைய தொடங்கும். குடும்பத்தில் இருப்பவங்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மறைமுக மன வருத்தம் இருக்காது. உங்கள் ராசியில் வரக்கூடிய அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம் தான். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை ஒரு வாக்குவாதம் ஏற்படலாங்க. உங்கள் உறவுகளுக்கிடையே அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் கூட ஏற்படலாம். பயணம் செல்ல நேரம் ஏற்படும். வீண் அலைச்சல், காரிய தடை, மனக்குழப்பம் ஏற்படுங்க. ரொம்பவே கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடுவது பெரிய பிரச்சனையில் போய் சேர்த்துடும். யாரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம். இந்த நேரத்தில் தந்தையர் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க. தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாக இருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அடுத்ததாக வரக்கூடிய உத்திரம் 1ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்க சாந்தான பாக்கியம் கிட்டிடும். தெய்வ யாத்திரை, புனித தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. முன்னோர்களை வழிபட மறக்காதீங்க. இந்த நேரத்துல கோபம் கூடவே உங்களுக்கு அதிக அளவுல வரும். ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்க ராசியில எதிர்பார்த்த காரிய வெற்றி நன்மையை ஏற்படுத்தி தரும். செல்வம் உங்களுக்கு இந்த மாதத்துல சேர்ந்து வருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பயணத்தின் மூலம் லாபத்தை பெறுவீங்க. நண்பர்களால் உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடும். பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்குங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ருத்ரமூர்த்தியை வணங்கி வர எதிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைத்திடுங்க. செயல்களையும் வேகம் உண்டாகிடும். அதே போல் சிவனுக்கு எலுமிச்சை பழ அபிஷேகம் செய்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் நீங்கள் இப்போது பெறலாம். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் போட்டிகள் உங்களுக்கு குறைய தொடர்ந்து விநாயகருக்கு விளக்கேற்றி வருவதோ நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்களாக 6, 7 அமைந்திருக்கு. அதிர்ஷ்ட தினங்களாக 15, 16 அமைய போகுது. இந்த வீடியோவில் நாம் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றம் எப்படி அமைந்திருக்குன்னு தெரிஞ்சு நீங்களும் சிம்மராசி நண்பர்களா, உங்களுடைய உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்கள் வகையில சிம்மராசி நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.